உண்மையிலே இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரை அது இறங்கிய நாளிலிருந்து இன்று வரைக்கும் பலவிதமான புரட்சிகளை செய்திருக்கிறது. 1400 வருட இஸ்லாமிய வரலாற்றை படித்த, அதிலும் குறிப்பாக அல் குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்தில் நபி அவர்கள் இருக்கின்ற பொழுது, நபித்தோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த அல் குர்ஆன் செய்த புரட்சி என்ன தெரியுமா? மனிதர்களில் கண்ணியமானவர்கள், மதிப்புக்குரியவர்கள், சிறந்தவர்கள் யார்? கஅபத்துல்லாஹுவை அழிக்க வந்த பெரியதொரு படை, யானை படை. அந்த படையை அல்லாஹ் சிறிய ஒரு படைப்பினத்தின் மூலம் அழித்தான் என்ற வரலாறு. மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கென்று படைத்து வைத்திருக்கிறோம். இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு புரட்சி. அரபு நாடு என்று சொல்கிறோம், அரேபிய தீபகற்பம் என்று சொல்கிறோம். அந்த காலம் எப்படி இருந்தது? மக்கா, மதீனா, யமன், இந்த பகுதிகளெல்லாம் எப்படி இருந்தது? கல்லையும் மண்ணையும் படைப்பினங்களையும் வணங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லவா? அல் குர்ஆன் என்ன செய்தது? 13 வருட கால 23 வருட கால புரட்சி, போராட்டம். அந்த சமூகம் யாரை வணங்க வேண்டும்? படைத்தவன் ரப்பை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சிரம் பணிக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கும் படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களாக இருப்பார்கள் என்பதற்குத்தான் வணங்குகிறோம் என்றார்கள். இஸ்லாம் சொன்னது அல்லாஹ்வுக்கு இடைத்தரகர் தேவையில்லை. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இஸ்லாம் செய்த மிகப்பெரியதொரு புரட்சி தான் அந்த காலத்திலே இருந்த ஒரு சில மூட நம்பிக்கைகளை ஒழித்தது இஸ்லாம். வட்டி இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. வங்கிகள் என்ற ஒன்றை உலகத்திலே உருவாக்கி வைத்து மனிதர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து, பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து அங்கே முடக்கி, முதலாளித்துவ முதலைகள், அந்த பணவெறியர்கள் மக்களுடைய பணத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் வட்டி. நடத்திய மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்றுதான் அன்றைய காலத்திலே பெண் பிள்ளைகளை வெறுத்தார்கள். அன்றைக்கு ஜாஹிலிய சமூகம் பெண் பிள்ளைகள் பிறப்பதைத்தான் கேவலமாக பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்குள்ள நவீன ஜாஹிலியத், நவீன அநாகரீகம் எப்படி வந்து விட்டது தெரியுமா? பெண் பிள்ளை அல்ல, பிள்ளை பெற்றுக் கொள்வதையே கேவலமாக பார்க்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மனிதர்கள், உம்ராவுக்கு வரக்கூடிய மனிதர்களை ஹஜ்ஜுடைய சீசன், உம்ராவுடைய சீசன் என்று போட்டு 10 ரூபாய் சாமனை 20 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நஅூது பில்லாஹ். 100 ரூபாய்க்கு கொடுக்கின்ற அறைகளை, ரூம்களை 200 ரியாலுக்கும் 200 ரூபாய்க்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். முன்னைய கால மடமை சமூகத்தில் பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் திறந்து போட்டுக்கொண்டு திரிந்த மாதிரி நீங்களும் என்ன செய்ய வேண்டாம், திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். பெண்களை பொறுத்தவரையில் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்ட அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே நடந்து செல்வது, மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் அல்லது கணவனுடைய துணை இல்லாமல் சுருக்கி தொழுகின்ற தூரத்தை தாண்டிய பயணங்களை தனிமையிலே பெண்மணிகள் மேற்கொள்வது, இதெல்லாம் ஜாஹிலிய காலத்து பண்புகளாக இருந்தது. இப்படிப்பட்ட பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء
واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்தின் பெரும்பான்மையான நாட்களை கழித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு சில தினங்கள் எங்களை விட்டும் கழிந்து செல்லுகின்ற பொழுது ரமதானுடைய மாதமும் எங்களை விட்டு போய்விடும் என்கிற இந்த நிலையில் நானும் நீங்களும் இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலான் எங்களுக்குள் உருவாக்க விரும்பிய மாற்றத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோமா, எங்களுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை நோக்கிய ஒரு முன்னேற்றம் இருக்கின்றதா என்பதை பற்றிய ஒரு கேள்வியை கேட்டு இந்த ரமலான் முடிவடைவதற்குள் ரமலான் உருவாக்க விரும்புகின்ற இறையச்சமுள்ள மனிதர்களை உருவாக்குதல் என்ற அந்த பாக்கியத்தை பெற்று நாங்களும் இறையச்சமுள்ளவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நினைவூட்டி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே அதில் தான் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்ட வேண்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியின் தெளிவுகளாக அமைய வேண்டும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரை அது இறங்கிய நாளிலிருந்து இன்று வரைக்கும் பலவிதமான புரட்சிகளை செய்திருக்கிறது. மனிதர்களை புனிதர்களாக மாற்றியிருக்கிறது. படைத்தவன் யார், படைப்பினங்கள் யார், யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கக்கூடாது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமூகத்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தன்னுடைய தாய், தன்னுடைய பிள்ளை குட்டிகள், அக்கம் பக்கத்தவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இப்படி தெரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனித சமூகத்துக்கு மத்தியில் மிகப்பெரியதொரு புரட்சியை செய்து மனித சமூகத்தை மாற்றியதுதான் அல் குர்ஆன் என்பது. சொல்லுவார்கள் இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாமிய மார்க்கம் வாளினால் பரவியது என்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை கொலை செய்தது என்பார்கள். அன்பார்ந்தவர்களே, 1400 வருட இஸ்லாமிய வரலாற்றை படித்த, அதிலும் குறிப்பாக அல் குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்தில் நபி அவர்கள் இருக்கின்ற பொழுது, நபித்தோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த அல் குர்ஆன் செய்த புரட்சி என்ன தெரியுமா? ஆயுதத்தினால் எச்சரிக்கை செய்யாமல்,
ஆயுதத்தை காட்டாமல் மனித சமூகத்தை மாற்றிய ஒரு வேதம் என்றால் அது அல் குர்ஆன் தான். ஒன்றில் வரலாறு தெரியாமல் இஸ்லாம் மனிதர்களை வாளினால் அச்சமூட்டி இஸ்லாத்துக்கு எடுத்தது என்று சொல்கிறார்கள். அல்லது வரலாற்றை தெரிந்து கொண்டும் இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், முஸ்லிம்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இஸ்லாம் ஆயுத முனையில் மனிதர்களை இஸ்லாத்துக்கு எடுத்தது, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மன தூய்மையோடும் நேர்மையான சிந்தனை போக்கோடும் குர்ஆனை படிக்கின்ற ஒரு மனிதன், இந்த குர்ஆனின் மூலம் ஒரு சமூகம் உருவாகியது என்று சொல்கிறோமே, அந்த சமுதாயத்தை நேரடியாக வரலாற்றின் மூலம் பார்க்கின்ற மனிதன் நிச்சயமாக புரிந்து கொள்வான், இந்த அல் குர்ஆன் ஒரு அற்புதம், அது மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே புரட்சியை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சிகள் பல கோணத்தில் பேச முடியுமாக இருந்தாலும், குறிப்பாக நாங்கள் அறியாமை காலம் என்றொன்று இருந்தது. தன்னை படைத்தவன் யார், படைப்பினங்கள் யார், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, எதையுமே தெரியாத நிலையில் அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சமூகத்திடத்தில் இருந்த மடமைத்தனங்களை எல்லாம் ஒழித்து, அநாகரீகங்களை எல்லாம் ஒழித்து, அவர்களை மனிதர்களில் புனிதர்களாக மாற்றி 23 வருட காலம், அதிலும் 10 வருடம் என்று கூட சொல்லலாம், மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனித புனிதர்களை உருவாக்கிய ஒரு புரட்சி, அறிவுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கிய அந்த புரட்சி அல் குர்ஆனுக்கு சொந்தமானது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் ஜாஹிலிய கால சமூகத்தில் இருந்த ஒரு சில அநாகரீகங்களை எப்படி இஸ்லாம் ஒழித்தது என்பது பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதை நாங்கள் ஏற்கனவே படித்தோம். ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு சுமார் ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்னால் அரஃபாவுடைய மைதானம் அங்கிருந்து மக்களுக்கு ஆற்றிய உரையின் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன? அலா குல்லு ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலிய கால பழக்க வழக்கங்கள் என்று இருக்கின்ற ஒவ்வொன்றும் தஹ்த கதமைய மௌதுஉன், என்னுடைய காலுக்கு கீழால் அது போடப்படுகிறது என்றார்கள். ஜாஹிலிய காலத்தில் மிருகத்தனமான செயல்களை எல்லாம் மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்களே, மடமைத்தனமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களே, மனித குலத்துக்கு மாற்றமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களே, நாகரீகங்களுக்கு மாற்றமான அநாகரீகங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அநாகரீகங்களுக்கும் மடத்தனமான செயற்பாடுகளுக்கும் படைத்தவனை புரிந்து கொள்ளாத போக்குகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மனிதர்களை அறிவுள்ள சமூகமாக, மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலும், உலகத்தை படைத்தவன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி என்றால் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் அடிப்படையிலும் அறிவுபூர்வமான ஒரு சமூகம் உருவாக வேண்டும், வளர வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர்
பதித்தார்கள் என்பதை நபிகளாருடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்துக்கு மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தார்கள்? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் குறைஷிகள் என்றார்கள். மனிதர்களில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் குறைஷிகள் என்றார்கள். அதிலே சிறந்தவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் சொன்னார்கள். எப்படி? சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களில் கண்ணியமானவர்கள், மதிப்புக்குரியவர்கள், சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்காஹும் லில்லாஹ், மனிதர்களில் அல்லாஹுவை அதிகம் பயப்பட்டு வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்றார்கள். என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ விரும்புகிறான் என்றால் அவன் அல்லாஹுவை அஞ்சி நடந்தால் போதும். அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்வான், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்வான், மற்றும் உள்ள படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியாக செய்வான். எனவே சிறந்தவனாக வாழலாம். காலு லைஸ அன் ஹாதா சஅல்னாக் நஸ்அலுக், நபியே, இதை பற்றி நாங்கள் உங்களிடத்தில் கேட்கவில்லை. அப்பொழுது சொன்னார்கள், ஃபஅக்ரமுன் நாஸ், மனிதர்களில் சிறந்த ஒரு மனிதர் என்றால், பிறப்பின் அடிப்படையில் சிறப்பை பேசுவது என்றால் யூசுப் நபியுல்லாஹ். யூசுப் என்பவர் அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பதோடு இப்னு நபியில்லா, அல்லாஹ்வுடைய நபியின் மகனாக இருப்பதோடு இப்னு நபியில்லா, 3 பரம்பரை 3 தலைமுறை நபிமார்களாக இருந்து வந்தவர்தான் யூசுப் நபி அவர்கள். யூசுப் நபியுடைய தந்தை யாக்கூப் நபி, அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக் நபி, அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி. என்றால் இந்த உலகத்தில் பிறப்பின் அடிப்படையில் சிறந்த மனிதர் என்று பேசுவது என்றால் யூசுப் நபி தான் என்றார்கள். அப்பொழுது சொன்னார்கள், லைஸ அன் ஹாதா நஸ்அலுக், இதை பற்றியும் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅன் மஆதினில் அரபி தஸ்அலூனி, அல்லாஹ்வுடைய தூதர் அரபு சமூகத்துக்கு மத்தியில் தானே நபியாக அனுப்பப்பட்டார்கள். அரபு சமூகம் மக்காவிலே, மதீனாவிலே, அதை அண்டிய பிரதேசங்களிலே வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றியா கேட்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபகுஹு. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜாஹிலிய கால அந்த காலகட்டத்தில் மனிதர்களில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் இன்றைக்கும் சிறந்தவர்கள், இஸ்லாம் வந்த பிறகும் சிறந்தவர்கள். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? இதா ஃபகுஹு, அவர்கள் மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய அவனை வணங்குவதற்கு என்று வைக்கப்பட்ட முதல் ஆலயம், அந்த ஆலயத்தின் பெருமதியை மக்காவிலே வாழ்ந்த அந்த சமூகம் கண்ணால் கண்டது, அந்த வரலாற்று நிகழ்வை காதால் கேட்டது. என்ன? கஅபத்துல்லாஹுவை அழிக்க வந்த பெரியதொரு படை, யானை படை. அந்த படையை அல்லாஹ் சிறிய ஒரு படைப்பினத்தின் மூலம் அழித்தான் என்ற வரலாறு, அது மக்கா சமூகத்துக்குள்ள வரலாறு. அப்படியானால் கஅபத்துல்லா என்ற அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும்? ஆனால் அந்த சமூகம் நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள், நிர்வாணமாக சுத்தி வலம் வந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு அந்த நாகரீகத்தை தெரியாத ஒரு நிலையில இருந்த சமூகம், கல்லையும் மண்ணையும் வணங்கிய சமூகம், ஈத்தம்பழத்தை சேர்த்து கடவுளாக வடித்து வணங்குவார்கள். பசி வருகிற பொழுது அந்த ஈத்தம்பழத்தையே சாப்பிடுவார்கள் என்கிற அளவுக்கு படைத்தவனை புரிந்து கொள்ளாத சமூகம், படைப்பாளனால் படைக்கப்பட்டதை புரிந்து கொள்ளாத சமூகமாக இருந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? ஜாஹிலிய காலத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் இஸ்லாத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் அறிவை தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனிலும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவிலும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் யாராக இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தெளிவோடு வாழ்வார்களாக இருந்தால் அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இதுதான் மனிதர்களில் சிறந்தவராக உலகத்தில் வாழச் செய்யும் என்ற அடிப்படையும் இருக்கிறது. ஒரு மனிதனை சிறந்தவனா என்றால் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, மார்க்க அறிவுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறையிலும் அறிவுள்ளவர்கள், தெளிவுள்ளவர்கள் தான் இறையச்சத்தோடு நடப்பார்கள். அறிவு பொக்கிஷங்கள் அல்ல, அறிவை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிற வெறும் மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையை சரியாக அறிந்து புரிந்து வைத்திருக்கிற சமூகம். இன்னொரு பக்கத்தில் அப்படிப்பட்ட அறிவும் தெளிவும் உள்ளவர்களால் தான் உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம், சிறந்தவர்களாக வாழலாம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறானே, வலக்கது ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கென்று படைத்து வைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண் பார்வைகள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிப்புலன்கள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள் இல்லை. பல்ஹும் அவல், அதைவிட மோசமான கழுதைகள் நாய்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. யார்? சிந்திக்கின்ற திறனிருந்தும் சிந்திக்காதவர்களாம், கண்ணிருந்தும் பார்க்காதவர்களாம், காதிருந்தும் கேட்காதவர்களாம். நஊது பில்லாஹ். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் உள்ளம் இருக்கிறது, சிந்திக்கவில்லையா? இன்றைக்கு ஆய்வு செய்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். என்ன, மனித சமூகத்தை ஒரு குண்டிலே 1000 பேரை அழிப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? மனிதனை அழிக்கிற அளவுக்கு சிந்தித்து என்ன ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறார்கள், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கவில்லையா? பார்க்கவில்லையா? கேட்கவில்லையா? ஒரு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உத்து பார்க்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை உளவு பார்த்து உத்து கேட்கிறார்கள். இந்த அளவுக்கு மனிதன் பார்க்கிறான், கேட்கிறான், சிந்திக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஆடுகளை மாடுகளை போன்றவர்கள் என்றால் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள், மிருகங்களை போன்றிருப்பார்கள். அதனால சகோதரர்களே, மனிதர்களை அழித்து நாசமாக்குகிற குண்டு மலைகளை பொழிந்து மனிதனை அழித்து நாசமாக்குகிறார்கள். தனக்கு பொருளாதாரம் வேண்டுமா, தனக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, தான் ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்த வேண்டுமா, எத்தனை பேரையும் அழிக்க தயாராகி விடுகிறார்களே. மிருகத்தை விட மோசமான செயல் இல்லையா இது? ஆடு மாடு ஒட்டகங்கள் இடத்துல வைக்கலாம், சிங்கம் புலி இடத்துல வைக்கணும். தனக்கு பசி வந்தா எந்த மிருகத்தையும் வேட்டையாடும். தனக்கு பொருளாதார வெறி வந்தா, பூமி வெறி வந்தா, அடுத்தவனை அடக்க வேண்டும் என்கிற அகங்காரம் வந்தால் யாரை அடிக்கிறோம் ஒன்றும் விளங்காது. மிருகத்தை விட கேடுகட்டு போயிடுவான் மனிதன். அது மட்டுமல்ல, சந்திர கிரகத்தில் வீடு கட்டலாமா என்று சிந்திக்கிற மனிதன், கடல் நடுவில் என்ன நடக்கிறது என்பதை லைவாக நேரடி காட்சிப்படுத்துகிற மனிதன், ஆப்பிரிக்கன் காட்டுக்கு நடுவே மிருகங்கள் என்ன செய்கின்றன என்பதை தன்னுடைய அறையிலிருந்து கொண்டு லைவ் பார்க்கிற மனிதன் போராடுகிறான். எதற்கு தெரியுமா? ஆணும் திருமணம் முடிக்க வேண்டும், பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும். நஊது பில்லாஹ். ஜாஹிலிய கால சமூகத்தில் கூட இது இருக்கவில்லையே. அறிவியலில் உச்சகட்டத்தை கண்டுவிட்டோம் என்று சொல்லுகிற மனிதன் மிருகத்தை விட மோசமாக. ஒரு நாய் எந்த நாயோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும்? ஒரு மாடு தெரியும், பசுவோடு தான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று. ஒரு கோழி சாதாரண மிருகம், சேவலும் கோழியும் தான் வாழ்க்கையில் ஈடுபடும். கோழியோடு சேவலோடு இணையாது. இந்த அளவுக்கு மிருகங்கள் நாகரிகமாக இருக்கிற பொழுது மனிதன் மிருகத்தை விட மோசமாக ஆணை திருமணம் முடிக்க வேண்டும், பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று உலகத்தில் பெரிய ஒரு நாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே.
உலகத்தில் இன்றைக்கும் சாக்கடல் என்று சொல்கிறோம். சாக்கடல், செத்த கடல் என்று சொல்கிறோம். மனிதனுடைய கண் பார்வைக்கு விளங்குகிற அளவுக்கு அந்த கடல் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த கடலை பார்த்து கொண்டும் மனிதன் போராடுகிறான். அந்த கடல் ஏன் வந்தது? சாக்கடலுடைய வரலாறு என்ன? ஆணை ஆண் திருமணம் முடிக்க வேண்டும், பெண்ணை பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்ததன் அடையாளம் தானே அந்த சாக்கடல். அதை உலகம் பார்த்து கொண்டும் அதை நாகரீகமாக இன்றைக்கு ஆண் ஆண் திருமணம் முடிக்க வேண்டும், பெண் பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? என்னதான் அறிவிருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையில் அறிவு தெளிவு இல்லையா? நபிகளார் இந்த உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுத்தந்த மனிதருடைய வாழ்க்கையில் பாடம் படிப்பினை பெறவில்லையா? அவன் மிருகத்தை விட மோசமாகி விடுவான் என்பதற்கு அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே அறிவுள்ள சமூகத்தை உருவாக்கி ஒரு புரட்சி மிக்க ஒரு சமூகத்தை கொண்டு வந்ததுதான் அல் குர்ஆன் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு புரட்சி, அரபு நாடு என்று சொல்கிறோம், அரேபிய தீபகற்பம் என்று சொல்கிறோம். அந்த காலம் எப்படி இருந்தது? மக்கா, மதீனா, யமன் இந்த பகுதிகள் எல்லாம் எப்படி இருந்தது? கல்லையும் மண்ணையும் படைப்பினங்களையும் வணங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லவா? அல் குர்ஆன் என்ன செய்தது? 13 வருட கால 23 வருட கால புரட்சி, போராட்டம். அந்த சமூகம் யாரை வணங்க வேண்டும்? படைத்தவன் ரப்பை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சிரம் பணிக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, மக்கா வெற்றியின் பொழுது கஅபத்துல்லாவுக்குள்ளே 300 லட்சம் சிலைகள் இருந்தன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரியிலே 2478 என்ன சொன்னார்கள்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், தஹலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றியின் பொழுது மக்காவுக்குள் நுழைந்தார்கள். வஹவுலல் கஅபா, கஅபாவை சுற்றி 360 நுசுபன், கஅபத்துல்லாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தன. ஒரு நாளைக்கு ஒரு சிலை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையிலே ஒரு தடியை வைத்துக்கொண்டு ஃபஜஅல யத்அனுஹா, அவைகளை அந்த ஈட்டியால் அந்த கம்பால் அப்படியே குத்தி குத்தி என்ன சொன்னார்கள்? வஜஅல யகூல் ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில். அறிவு, சத்தியம், உண்மை வந்தது, அசத்தியம் அழிந்து போனது. என சிலை வணக்கம், அசத்தியம், படைத்தவனை புரிந்து கொள்ளாமல் படைப்பினங்களை வணங்கிய சமூகத்துக்கு அல்லாஹ் 23 வருட காலத்தில் ஒளிமயமான வாழ்க்கையை கொடுத்தான். சிலை வணக்கத்துக்கு எதிரான சமூகமாக மாறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ தாலிப் சிலை வணக்கத்திலே மரணித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா சிலை வணக்கம் செய்யப்படுகிற காலத்தில் மரணித்தார். அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் சிலை வணக்கத்தின் காலகட்டத்திலே மரணிக்கிறார். பேரப்பிள்ளை முஹம்மது நபி அவர்கள் சிலைகளை உடைத்து மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு தன்னுடைய சகோதரன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய பெரியப்பாவின் மகன், என்ன செய்தார்கள்? மக்காவை சுற்றி அனுப்பி வைத்தார்கள். அலியே, எந்த சிலைகள் பூமியை விட உயர்ந்திருந்தாலும், எந்த கபறுகள் பூமியை விட உயர்ந்திருந்தாலும் அவைகளை உடைத்து தரமட்டமாக்குங்கள். என்ன உருவப்படங்கள் வரைந்திருந்தாலும் அவைகளை அழித்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். அப்பாமார்களும் தந்தைமார்களும் பாட்டன்களும் பூட்டன்களும் சிலை வணக்கத்தை கட்டி காத்தார்கள். பேரப்பிள்ளைகள் மகன்மார்கள் வந்து சிலை வணக்கத்தை ஒழிக்கின்ற அளவுக்கு அல் குர்ஆன் மிகப்பெரியது ஒரு புரட்சி, இணைவு வைப்புக்கு எதிராக செய்தது என்றால், இன்றைக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் பயப்படுவது எதற்கு? மனிதர்கள் மனிதர்களாக மாறக்கூடாது என்ற அச்சம், மனிதர்கள் புனிதர்களாக மாறக்கூடாது என்ற அச்சம்.
இதுதான் இஸ்லாத்தை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதிர்ப்பதற்கு காரணம். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைப்பட்ட உலகத்தில் வாழுகிற சமூகம் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் எதிர்ப்பதற்கு காரணம் இதுதான். ஏன்? அல் குர்ஆன் வாழும் என்றால், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை வாழும் என்றால், குர்ஆனையும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையையும் இறுக்கி பிடிக்கின்ற சமூகம் தலைதூக்குமாக இருந்தால் இந்த கெட்ட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் உலகத்தில் இடமில்லாமல் போய்விடும். ஓரினை சேர்க்கைக்காக ஊர்வலம் போகிற சமூகங்கள் அழிந்து போய்விடும். அழிந்து என்றால் அழிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, அவர்களே மாறிவிடுவார்கள். அவர்களே மனித புனிதர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களே நல்ல மனிதர்களாக மாறிவிடுவார்கள். அதைத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற தலைமைகள், அநாகரீகத்தை வளர்க்க விரும்புகிற தலைமைகள் விரும்புகிறது. ஆனால் இஸ்லாம் விரும்புகிறது இந்த குர்ஆன் வாழ வேண்டும், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை வாழ வேண்டும். இது மனிதர்களுக்கு மத்தியிலே பரவினால் மனிதர்கள் ஆயுதங்களை கொண்டு அழிக்கப்பட மாட்டார்கள், கொன்று குவிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று மனித புனிதர்களாக மாறுவார்கள். இதை விளங்கிக் கொண்ட உலகம் இதை எதிர்க்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களை பாருங்கள், மக்காவிலே அன்றைக்கு வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்தார்கள்? கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்த அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். மார்க்கம் என்பது, வணக்கம் என்பது, இபாதத் என்பது, தலையை குனித்து சுஜூது செய்கிறோமா, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டும். வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை உருவாக்கி கொண்டவர்கள் என்ன சொன்னார்கள்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இந்த சிலைகளை வணங்குவது அல்லாஹுவை அந்த சிலைகள் நெருக்கி வைக்கும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களாக இருப்பார்கள் என்பதற்குத்தான் வணங்குகிறோம் என்றார்கள். இஸ்லாம் சொன்னது அல்லாஹ்வுக்கு இடைத்தரகர் தேவையில்லை. வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை அழைத்து பிரார்த்திப்பவர்களுக்கு நானே பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு வழிகாட்டி கொடுத்தான். அந்த சமூகம் படைத்தவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அறிவுள்ள சமூகமாக தன்னை மாற்றிக்கொண்டது. இதுதான் அல் குர்ஆன் செய்த மிகப்பெரிய புரட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. சிலைகள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறது கபரு வணக்கம். தான் விரும்புகின்ற நல்ல மனிதர்களுக்கு நல்ல பட்டம் கொடுத்து அவர்களை பூமிக்குள் அடக்கம் செய்து அவர்களுடைய கபறுகளுக்கு மேல் கபரை கட்டுவார்கள். அதற்கு மேல் கட்டிடங்களை எழுப்பி தர்காக்கள் என்பார்கள், ஜியாரங்கள் என்பார்கள். இஸ்லாம் என்ன சொன்னது? அவைகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது. யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பழக்கமாக இருந்தது. நபிமார்களை அடக்கம் செய்து அந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக, சுஜூது செய்கிற இடங்களாக மாற்றினார்கள். இஸ்லாம் செய்த புரட்சி அதற்கெதிராகவும் செய்தது. ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழிப்பானாக, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஏன்? இத்தகது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித். அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை எல்லாம், அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக, சுஜூது செய்கிற இடங்களாக மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் இருந்து இதை சொல்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிமார்களை கண்ணியப்படுத்துகிறோம், மதிக்கிறோம் என்ற போர்வையில் அதையே கபறுகளாக கட்டி வணக்க ஸ்தலங்களாக மாற்றி வணங்கினார்கள். ஈசா நபியை வணங்குகிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள், உசைர் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று புனிதத்துவப்படுத்தியது யூத கூட்டம்.
அதே நிலைமை முஸ்லிம் சமூகத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் எச்சரிக்கை செய்தார்கள். யூதர்களை சபித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? லௌலா ذلك உப்ரிஸ கப்ரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்களுடைய கபரையும் வணங்கப்படுகிற இடமாக ஆக்கி விடுவார்களோ என்ற அச்சமில்லை என்றிருந்தால் நபி அவர்களுடைய கபரும் பொதுமையவாடிக்கு வந்திருக்கும். கைர அன்னஹு ஹஷிய. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எச்சரிக்கையின் மூலம் பயந்தது எதை தெரியுமா? அய்யுத்தகத மஸ்ஜிதா, நபிகளாருடைய கபரும் வணக்கப்படுகிற இடமாக மாறிவிடுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். சிலை வணக்கம் மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது மட்டுமல்ல, படைத்தவன் ரப்பை மட்டும் வணங்குகின்ற அந்த குர்ஆன் செய்த புரட்சியில் கபரு வணக்கமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பியது. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 2 பேர், உம்மு சலமா, உம்மு ஹபீபா. இந்த 2 பேரும் இன்னைக்கு சோமாலியா இருக்குது, எத்தியோப்பியா இருக்குது, அந்த பகுதிக்கு ஹிஜ்ரத்து போனார்கள். அங்கிருந்து அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பிரதேசத்தில் என்ன செய்கிறார்கள்? உருவப்படங்களை எல்லாம் வைத்து வணக்கம் செலுத்துகிறார்கள். அதுல சட்டம் என்னென்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலாயிக்க கௌமுன், அவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் ஒரு கூட்டம். எப்படிப்பட்டவர்கள்? இதா மாத ஃபீஹிமுல் அப்து ஸாலிஹ், அவர்களில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணித்து விட்டால் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அந்த நல்ல மனிதருடைய கபருக்கு மேலார் ஒரு வணக்க ஸ்தலத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர், அதிலே அவர்களுடைய உருவப்படங்களை எல்லாம் கொலுகி வைத்து விடுவார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக மோசமான படைப்பினம் என்றார்கள். எனவே இஸ்லாம் இந்த உலகத்திலே செய்த புரட்சியில் மிக முக்கியமானது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிற அனைத்து கடவுள்களும் கபரு வணக்கங்களும் நல்லடியார்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிற கலாச்சாரமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். ஜாஹிலிய கால சமூகம் மாறியது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், மூமின்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், கிபுலாவை முன்னோக்கி அல்லாஹ்வை வணங்குகிற சமூகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லடியார்களுடைய கபறுகளை தேடி சென்று சுஜூது செய்பவர்களாக, அதை சுற்றி தவாஃப் என்ற வலம் வருகிற இபாதத்தை செய்பவர்களாக, பிரார்த்தனை செய்பவர்களாக, காணிக்கை நேர்ச்சை செலுத்துபவர்களாக, வருடா வருடம் அவர்களை ஞாபகப்படுத்தி அன்னதானங்கள் கொடுத்து கந்தூரி விழாக்கள் எடுத்து உரூஸ் நடத்தி கொண்டாடுகிற சமூகமாக மாறிவிட்டார்கள் என்றால் காரணம் என்ன? இஸ்லாம் ஜாஹிலிய காலத்தில் செய்த ஷிர்க்குக்கும் இணை வைப்புக்கும் எதிரான அந்த போராட்டத்தின் விளைவை விளங்காததுதான் காரணம் சகோதரர்களே. அதே போன்று பார்க்கிறோம், இஸ்லாம் செய்த மிகப்பெரியதொரு புரட்சி தான் அந்த காலத்திலே இருந்த ஒரு சில மூட நம்பிக்கைகளை ஒழித்தது இஸ்லாம். ஒரு சில தப்பான சிந்தனை போக்குகளை ஒழித்தது இஸ்லாம். அதிலே மிக பிரதானமாக ஒன்றை சொல்லலாம், தந்தை அல்லாதவர்களை தந்தை என்று அழைக்கிற கலாச்சாரம், தன்னுடைய பிள்ளை அல்லாதவர்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளுகிற கலாச்சாரம். நஊது பில்லாஹ். என்ன செய்வார்கள்? ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்பார்கள். தத்தெடுத்து வளர்க்கிறன தபன்னாண்டுவாங்க. இப்னுண்டா தன்னுடைய மகன், தபன்னீண்டா தன்னுடைய மகனல்லாதவரை மகனாக எடுத்துக்கொள்வது என்பார்கள். தத்தெடுக்கிறது. பராமரித்தல் என்பது வேறு, தன்னுடைய மகனாக கருதி வளர்ப்பது என்பது வேறு. இஸ்லாம் ஒழித்தது எதை தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்களை எப்படி வணங்கக்கூடாதோ அதே போன்று தன்னுடைய மகனல்லாதவனை மகனாக ஆக்கவும் கூடாது, தந்தையல்லாதவரை தந்தையாக்கவும் கூடாது. அல்லாஹு அக்பர். இதுதான் மனிதன் சிந்தித்து பார்த்தால் விளங்கும். எப்படி சகோதரர்களை உலகத்தில் தன்னை பெற்றெடுக்காத ஒருவரை பார்த்து எப்படி தந்தை என்று வாதிடலாம்? தன்னுடைய மகனல்லாத, தன்னுடைய இந்திரியத்துக்கு சொந்தமில்லாத ஒருவரை, தன்னுடைய இரத்தம் எந்த வழியிலும் ஓடாத அந்த மனிதனை
தன்னுடைய மகன் என்று எப்படி வாதிடலாம்? இது மடமைத்தனம் இல்லையா? இது அநாகரீகம் இல்லையா? இஸ்லாம் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. எப்படி? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா ஜஅல அத்இயாஅக்கும் அப்னாஅக்கும் ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ. நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கின்ற உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக ஆக்குவது இருக்கிறதே, ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ. இது நீங்கள் உங்களுடைய நாவினால் சொல்லுகின்ற ஒரு அபாண்டம், ஒரு பொய். வல்லாஹு யகூலுல் ஹக், அல்லாஹ் அவன் உண்மையைத்தான் சொல்லுவான். வஹுவ யஹ்தி ஸபீல், அவன் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுவான். எனவே உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ். நீங்கள் வளர்க்கின்ற பிள்ளைகள், தத்தெடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாமல் நீங்கள் வளர்க்கின்ற அந்த பிள்ளைகள், வளர்ப்பு பிள்ளைகள், அவர்களை அவர்களுடைய தந்தை கொண்டே அழையுங்கள். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமானதும் நியாயமானதும். சில நேரம் பிள்ளைகளை வளர்ப்போம், பெற்றோர் யார் என்று தெரியாமல் இருப்போம். நாகரிகம் என்ன? ஃபஇல்லம் தஅலமு ஆபாஅஹும். நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தெரியாதா? ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், மார்க்க அடிப்படையில் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லுங்கள், பிள்ளைகள் என்று சொல்லாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு அழகானவன். யஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹுல் லஹும் கைர் வ இன் துகாலிதுஹும் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். அல்லாஹ் சொல்கிறான், அனாதைகள், தந்தைகளை இழந்த அந்த பிள்ளைகளுடைய சட்டம் என்ன என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பராமரிப்பது நல்ல காரியம், அவர்களுக்கு நல்லதை செய்வது நல்ல காரியம். ஆனால் நல்லது செய்கிறோம், வளர்க்கிறோம், பராமரிக்கிறோம் என்ற போர்வையில் தந்தை பிள்ளை என்ற உறவை கற்பிக்காதீர்கள். ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களோடு ஒன்றரை கலந்து உங்களுடைய வீட்டுக்குள் உங்களுடைய பிள்ளை குட்டிகளோடு வளர்கிறார்களா? தந்தை என்ற உறவை காட்டிக் கொடுக்காதீர்கள், மகன் என்ற உறவோடு வளர்க்காதீர்கள். ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், உங்களுடைய சகோதரர்கள் என்ற உறவில் வளருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு தெளிவான விளக்கம்! அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் கவலை என்ன தெரியுமா? இஸ்லாம் ஒழித்த ஜாகிலிய கால பண்புகளில் ஒன்றுதான் தான் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்து விட்டு தான் உன்னுடைய வாப்பா என்று காட்டிக் கொடுப்பது. உம்மா இல்லாதவரை இவர்தான் உன்னுடைய உம்மா என்று காட்டிக் கொடுப்பது. நஅூது பில்லாஹ். இன்றைக்கு முஸ்லிம்களும் இதை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். அல்லாஹ் ஒழித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிடுவாரோ அவர் காஃபிராகி விடுவார் என்றார்கள். நஅூது பில்லாஹ். எவ்வளவு பெரிய பாவம்! குஃப்ர் என்று எச்சரிக்கை வருகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம்! இஸ்லாம் போராடி ஒழித்த உண்டு அது சகோதரர்களே. ஜாஹிலிய காலத்தில் ஒரு சமூகம் இருந்தது. தன்னுடைய வளர்ப்பு மகன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் வளர்த்தவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. ஏன்? வளர்ப்பு பிள்ளையை மகனாக பார்த்தார்கள். அதனால மகன் முடித்தவரை தந்தை முடிக்க கூடாதல்லவா? அது அநாகரீகம் அல்லவா? அது ஜாகிலியத் அல்லவா? அதே சட்டத்தை வளர்ப்பு பிள்ளையின் மனைவியை வளர்த்தவர் முடிக்க கூடாது என்று வைத்திருந்தார்கள். குர்ஆன் நடத்திய புரட்சி போராட்டத்தில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத். அந்த ஸைதுடைய மனைவி தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அநாகரிகம், இந்த ஜாகிலியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஸைனபை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம், ஒரு அச்சம், ஒரு பயம் உள்ளத்திலே இருந்தது. அல்லாஹ் என்ன செய்தான்? குர்ஆன் வசனத்தை இறக்கி ஸைத் அவர்கள் தன்னுடைய மனைவி ஸைனபை தலாக்கு சொன்ன உடனே அல்லாஹ் 7 வானங்கள் அரிசுக்கு மேல் இருந்து ஸைனப் அவர்களை நபி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து, மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்க கூடாது, அது சட்டம். ஆனால் வளர்ப்பு மகனுடைய மனைவியை வளர்த்தவர் முடிக்கலாம் என்ற வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்க்கின்ற அந்த அநாகரீகம், அந்த ஜாகிலியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கும் எங்களுடைய சமூகத்திலே பல பேர் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறார்கள். வளர்த்த பிள்ளைக்கு
மகன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள், வளர்த்தவரை தந்தை என்று அடையாளப்படுத்துகிறார்கள், வளர்த்த பெண்மணியை தாய் என்று அடையாளப்படுத்துகிறார்கள், செவிலித்தாய் என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையான தாயாக அடையாளப்படுத்துகிறார்கள். நஊது பில்லாஹ். பாலூட்டிய தாய் செவிலித்தாய் என்றால் வேற, பாலூட்டி இருந்தால், ஆனால் பாலூட்டவும் இல்லை, வெறுமனே வளர்த்ததும் பராமரித்ததும் தாய் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நஊது பில்லாஹ். இஸ்லாமிய உறவுகளே, எனவே இஸ்லாமிய சமூகத்துக்கு உணர வேண்டிய ஒரு பாடம், அன்றைய ஜாஹிலிய கால சமூகத்தில் தத்தெடுத்து பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக ஆக்கி கொண்டார்கள். இஸ்லாம் சொன்னது அப்படி ஆக்கக்கூடாது, நீங்கள் பராமரிக்கலாம், வளர்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி கஹாதைனி ஃபில் ஜன்னah, நானும் தந்தை அல்லாத ஒரு பிள்ளையை எடுத்து பராமரிப்பவர் வளர்ப்பவரும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பெரிய ஒரு இபாதத், பெரிய ஒரு அமல், அனாதைகளை, தந்தை இல்லாத பிள்ளைகளை பராமரிப்பதும் வளர்ப்பதும். ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் வளர்ப்பவர் தன்னை தந்தை என்று அடையாளப்படுத்தக்கூடாது. சில நேரம் நாட்டு சட்டங்களுக்கும் நாட்டு ரூல்ஸுகளுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸுக்காக தன்னுடைய தந்தையின் பெயரை போட வேண்டிய கட்டாயம் வந்தாலும் அது டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு கட்டத்திலும் அந்த பிள்ளைக்கு நான் தான் உங்களுடைய வாப்பா, நீங்கள் என்னுடைய மகன் என்று காட்டி கொடுக்க கூடாது, சகோதரன். எனவே ஜாஹிலிய குணத்தில் ஒன்றுதான் என்ன, அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளாக ஏற்பதும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்ததும். அந்த புரட்சி இஸ்லாம் ஒழித்தது. அதே போன்றுதான் தந்தை அல்லாதவரை தந்தை என்று வாதிடுகின்ற அந்த அநியாயம், பிள்ளை அல்லாதவரை தன்னுடைய சொந்த பிள்ளை என்று அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளத்தையும் இஸ்லாம் ஒழித்து புரட்சி செய்தது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் இஸ்லாம் நிகழ்த்தி காட்டிய மிகப்பெரியதொரு புரட்சியிலே ஒன்றுதான் அந்த சமூகம் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தது. ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தது. இஸ்லாம் அவர்களை ஒற்றுமையுள்ள சமூகமாக மாற்றியது. ஏன்? மனித சமூகத்தின் வெற்றி ஒற்றுமையிலே இருக்கிறது என்பதுதான். அதே போன்றுதான் நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயத்தை படித்தோம். வட்டி இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. வங்கிகள் என்ற ஒன்றை உலகத்திலே உருவாக்கி வைத்து மனிதர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து, பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து அங்கே முடக்கி, முதலாளித்துவ முதலைகள், அந்த பணவெறியர்கள் மக்களுடைய பணத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் வட்டி. கடன் கொடுக்கிறோம், கொடுத்த கடனுக்காக 100க்கு இத்தனை வீதம் தாருங்கள் என்று வட்டி எடுக்கிறோம். இதை இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்டித்தது? வட்டி எடுப்பவனும் அநியாயக்காரன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். வட்டி கொடுப்பவனும் அநியாயக்காரன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். ஏன்? ஒரு சமூகம் வட்டிக்கு கடன் எடுக்கிறார்கள் என்பதனால தான் ஒரு கூட்டம் பணத்தை வைத்து வட்டிக்கு கொடுத்து பொருளாதாரத்தை சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள். எனவே இது உலகத்துக்கே பாதிப்பு, மனித சமூகத்துக்கே பாதிப்பு என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அடுத்தவனுடைய பொருளாதாரத்துக்கு அநியாயமான முறையில் உரிமை கோர வைக்கின்ற இந்த வட்டிக்கு எதிராக ஒரு புரட்சி நடத்தினார்கள். வட்டியை ஒழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு கவலை என்ன தெரியுமா? முஸ்லிம் சமூகமே வட்டிக்கு பணம் கொடுக்கவும் எடுக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தில் இஸ்லாமிய வங்கிகள் என்று நடத்துகிறார்கள். இஸ்லாமிய வங்கிகள் என்ற போர்வையில் வட்டியை ஹலாலாக்கி விடுகிறார்கள். அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை வட்டியின் மூலம் சுரண்டுவதற்கு பல திட்டங்களை போட்டு வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்ற வங்கிகள் வட்டியையே அடையாளப்படுத்தி செய்கிற பொழுது இவர்கள் அதனை லாபம் என்று குறுக்கு வழியிலே வட்டியை ஹலாலாக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நஊது பில்லாஹ். தெளிவான வட்டிக்கு வட்டி இல்லை என்று முராபஹா என்று பெயர் வைத்து விடுகிறார்கள், லாபம் என்று பெயர் வைத்து விடுகிறார்கள். நஊது பில்லாஹ். முஸ்லிம் சமூகமே, நாங்கள் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா?
வட்டிக்கு எதிராக புரட்சி நடத்தி அதிலே வெற்றி கண்ட அல் குர்ஆனின் சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டியை விட்டு விடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கு உள்ள காரணங்களில் ஒன்று வஅஹ்திஹிமுர் ரிபா வகதுனுஹு அன், வட்டி ஹராம் என்று தடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் வட்டியை எடுத்ததன் காரணமாக சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. இன்றைக்கு யூதர்களுடைய பொருளாதார திட்டத்துக்கு கீழால் இஸ்லாமிய வங்கி திட்டம் என்ற போர்வையில் பெரும்பான்மையான வங்கிகள் வட்டி கொடுக்கல் வாங்கலை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய லீசிங் என்ற போர்வையில், கடன் திட்டம் என்ற போர்வையில் வட்டியை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். கடன் கேட்கிறான் என்பதற்காக பொருட்களின் விலையை கூட்டி விடுகிறார்கள். கடன் கேட்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பொருளின் விலையை கூட்டி விடுகிறார்கள். பொருளுக்கு விலை அதிகப்படுத்துவது விற்பவனுடைய விருப்பம், பொருளின் சொந்தக்காரனுடைய விருப்பம். ஆனால் ஒரு கஸ்டமர் வருகிறார், ஒரு நுகர்வக்கூடியவன் வருகிறான், அவன் கடனுக்கு கேட்கிறான் என்பதற்காக, கடனுக்கு பணத்தை கொடுத்தால் எதையும் கூட்ட முடியாது என்பதற்காக அவன் கேட்கின்ற கடனுக்கு பண உதவிக்கு பொருளுக்கு விலையை கூட்டி இந்த பொருளை எடுத்துக்கொள் என்று கொடுக்கிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை தான் பார்க்க போகிறான். ஹிஜ்ரத்தை பற்றித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஹிஜ்ரத் என்பது ஒருவன் அல்லாஹ்வுக்காக போனால் அல்லாஹ் கிடைப்பான், அல்லாஹ்வுடைய தூதர் கிடைப்பார்கள். அதே ஹிஜ்ரத்தை உலக நோக்கத்துக்கு போனால் உலகம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் கிடைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களே நபி அவர்கள். ஒரே ஹிஜ்ரத் நோக்கத்தை கொண்டு வித்தியாசமாகிறதே சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவர் பண உதவி கேட்டு வருகிறார், பணமாக ரொக்கமாக கொடுத்தால் கூட்டி எடுத்தால் வட்டி என்பதற்காக என்ன செய்கிறோம்? இந்த பொருளை வாங்கி என்று பொருளுக்கு விலை கூட்டவில்லை, கடன் கேட்கிறான் என்பதற்காக பொருளுக்கு விலையை கூட்டி விற்கிறோம் என்றால் நோக்கம் என்ன சகோதரர்களே? பணத்தை சுரண்டுவது தானே. நஊது பில்லாஹ். எனவே இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் எந்த வட்டிக்கு எதிராக புரட்சி நடத்தி வட்டியை ஒழித்ததோ அந்த வட்டியை வெறுக்கின்ற சமூகமாக, அந்த வட்டியின் பக்கம் திரும்பியும் பார்க்காத சமூகமாக இருந்தால் நாங்கள் தான் வெற்றி பெறுகிற சமூகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் இஸ்லாம் நடத்திய மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்றுதான் அன்றைய காலத்திலே பெண் பிள்ளைகளை வெறுத்தார்கள். பெண் பிள்ளைகளை வெறுத்தார்கள். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதரை பார்த்து உனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டால் ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا, அவனுடைய முகம் கருத்து போய்விட்டது. وَهُوَ كَظِيمٌ. அன்பாண்டவர்களே, கோபப்பட்டவனாக, வெறுத்தவனாக, வெறுப்பை அடக்கி கொண்டவனாக, அதனுடைய காரணத்தால் முகம் கருப்பாகியவனாக காட்சியளிப்பான். பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்ற ஒரு மோசமான செய்தி சொல்லப்பட்டு விட்டதே என்று அதை அவமானமாக பார்த்து சமூகத்தை விட்டும் தலைமறைவாக வாழ்வானாம். அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப். கேவலத்தோடு கேவலமாக சுமந்து கொண்டு பெண் பிள்ளையை வளர்ப்பதா அல்லது மண்ணோடு மண்ணாக போட்டு புதைத்து விடுவதா என்று சிந்தித்தார்கள். எப்படி சமுதாயம்? வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தன்பின் குத்திலத். மறுமை நாளையிலே அல்லாஹ் நடக்கிற நிகழ்வை பற்றி சொல்கிற நேரம், அநியாயமாக புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகளிடத்தில் நீ கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறோம். மறுமை நாள் நிகழ்ந்து விட்டால் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அன்பாண்டவர்களே, அன்றைக்கு ஜாகிலிய சமூகம் பெண் பிள்ளைகள் பிறப்பதைத்தான் கேவலமாக பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்குள்ள நவீன ஜாகிலியத், நவீன அநாகரீகம் எப்படி வந்து விட்டது தெரியுமா? பெண் பிள்ளை அல்ல, பிள்ளை பெற்றுக் கொள்வதையே கேவலமாக பார்க்கிறார்கள், பிள்ளை பெற்றுக் கொள்வதையே அசிங்கமாக பார்க்கிறார்கள். நஊது பில்லாஹ், எவ்வளவு பெரிய கேவலம். வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து, பொருளாதார நெருக்கடியை பயந்து பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனா இன்றைக்கு பிள்ளையை பெற்றுக்கொள்வதையே விரும்பாத சமூகமாக, இதுதான் நவீன ஜாகிலியத் என்பது. அன்பாண்டவர்களே, ஒரு பிள்ளை போதும், 2 பிள்ளை போதும். பிள்ளை பெறுவதற்கான அனைத்து ஆண்மை சக்தியும் இருக்கிறது. கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நோய் இருந்தால் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆண்மைத்தன்மை ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆனால் பிள்ளை பெற்றுக்கொள்வது விருப்பம் இல்லை. 1க்கு மேல 2, 2க்கு மேல 3 என்று பிள்ளை பெறுவதை அவமானமாக, நஊது பில்லாஹ், பார்க்கிற அளவுக்கு சமூகம் மாறிவிட்டது என்றால் இந்த குர்ஆன் எந்த ஜாகிலியத்துக்கு எதிராக புரட்சி நடத்தி ஆண் பிள்ளைகளுக்கு வாழுகிற உரிமை இருப்பது போன்று பெண்களுக்கும் வாழுகிற உரிமை இருக்கிறது என்று பெண்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுத்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு நாங்கள் பெண்ணோ ஆணோ அதிகம் பிள்ளைகளை பெற்றால் அது கேவலம் என்று நினைக்கிறோம் என்றால், அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுப்பது உலக பொருளாதாரத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறோம் என்றால், இந்த முதலாளித்துவ உலகத்துக்கு விளைவித்த மிகப்பெரிய ஒரு ஜாகிலியத், நவீன ஜாகிலியத், நவீன அநாகரீகம். பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுப்பது கேவலம், உலக சனத்தொகை அதிகரிப்பது பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரும் என்றால் வடிவம் வித்தியாசமாக இருக்கிறது. ஜாகிலிய குணமும் ஜாகிலிய பண்பும் அப்படியே வந்து இந்த நவீன ஜாகிலியத்துக்கு முஸ்லிம் சமூகமும் அடிமையாகி பிள்ளை கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு என்ற போர்வையில் பிள்ளை பெற்றெடுப்பதை குறைத்திருக்கிறோம் என்றால், பிள்ளைகள் பெற்றெடுப்பதை வெறுக்கிறோம் என்றால், தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் முஃமின்கள், நாங்கள் ஈமானியர்கள். அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன், இந்த நவீன ஜாகிலியத்துக்கு அடிமைப்பட்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதை வெறுத்து விடாதீர்கள், பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதை குறைத்து விடாதீர்கள். இதுதான் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் பலம், உலகத்துக்கும் பலம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, இஸ்லாம் எந்த ஜாகிலிய சிந்தனைகளுக்கு எதிராகவெல்லாம் போராடி ஒழித்ததோ அந்த ஜாகிலிய சிந்தனையை ஒழிக்கிற சமூகமாக நானும் நீங்களும் மாற வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதே போன்று பாருங்கள், இஸ்லாம் ஒழித்த இன்னொரு ஜாகிலியத் இருக்கிறது. என்ன தெரியுமா? அன்றைக்கு யமன் வாசிகள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள். ஹஜ்ஜிக்கு வருகிற பொழுது யஹுஜூன வலா யதஸவ்வதுன், அவர்கள் தனக்கான கட்டிச்சாதங்கள் எதையும் எடுக்காமல், தனக்குரிய வாழ்வாதாரங்கள் எதையும் ஏற்பாடு செய்யாமல் வெறுமனே ஹஜ்ஜிக்கு வருவார்கள். என்ன சொல்றார்? வயகூலூன நஹ்னு முத்தவக்கலூன், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள், எனவே நாங்கள் எதையுமே சுமந்து கொண்டு போக மாட்டோம். ஃபைதா கதிமு மக்கத்த, மக்காவுக்கு வந்து விட்டால் சாலுன் நாஸ், மக்களுக்கிட்ட கையேந்தி கேட்பாங்க. அல்லாஹ் சொன்னான், வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் கட்டிச்சாதங்களை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போங்கள், சிறந்தது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை வச்சுக்கிறது. இது அன்றைக்கு அல்லாஹ்வுல வெறுமனே என்ன பொறுப்பு சாட்டி விட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கான எந்த ஆயத்தமும் இல்லாமல் போவது. ஆனா இன்றைக்கு அதை எப்படி மாறிட்டது தெரியுமா? பாருங்கள். ஆனா ஜாகிலிய கால சமூகத்துல ஹஜ்ஜிக்கு வாரவர்களுக்கு இலவசமாக உணவு சாப்பாடு கொடுத்து கவனிக்கிற பழக்கம் இருந்தது. அதனாலதான் அந்த சமூகம் மனிதர்களையே நம்பி அல்லாஹ் தருவான் தானேன்ட்டு வந்தாங்க. அதையே அல்லாஹ் வேண்டாம், கட்டிச்சாதம் எடுத்துக்கொண்டு போங்க அல்லாஹ் சொல்றான். இன்றைக்குள்ள நவீன ஜாகிலியத் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுடைய காலம் வருகிற பொழுது அதை வைத்தே சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மனிதர்கள், உம்ராவுக்கு வரக்கூடிய மனிதர்களை ஹஜ்ஜுடைய சீசன், உம்ராவுடைய சீசன் என்று போட்டு 10 ரூபாய் சாமனை 20 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நஅூது பில்லாஹ். 100 ரூபாய்க்கு கொடுக்கின்ற அறைகளை, ரூம்களை 200 ரியாலுக்கும் 200 ரூபாய்க்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்க எப்படி வித்தியாசம். ஜாஹிலிய காலத்தில் இருந்த பண்பென்ன? தான் வரும் பொழுது எதையும் கொண்டு வர மாட்டார்கள். மக்கா உள்ளுக்கு கேட்டு தின்றவங்களா மாறினாங்க. மக்கால இருந்த ஜாஹிலிய சமூகம் எப்படி இருந்தது? ஹஜ்ஜிக்கு வர சமூகத்துக்கு ஃப்ரீயா சும்மா கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த ரெண்டுக்கும் மாற்றமான நவீன ஜாஹிலியத் எப்படி வந்திருக்கிறது? ஹஜ்ஜி சீசன், விமானத்தின் விலைகள் எல்லாம் அதிகரிப்பு. ஹஜ்ஜி சீசன், கடைகளில் விற்பனை செய்கிற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகரிப்பு. மக்கள் வந்தா பணம் கொடுத்து தங்குவாங்க, ஆனா பணத்தை இரட்டிப்பாக்கிடுவாங்க, சார்ஜுகளை எல்லாம் இரட்டிப்பாக்கி விடுவார்கள். முஸ்லிம்கள் செய்கிற வேலை. உதுகியாவுடைய காலம் வரும், சாதாரணமா 1 லட்சத்துக்கு போற மாட்டுக்கு 2 லட்சம் அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்? சீசனை பயன்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிற கலாச்சாரம். ஜாஹிலிய வடிவத்தின் நவீன வடிவம் சகோதரர்களே. எனவே இஸ்லாமிய மார்க்கம் ரமதானுடைய மாசத்துல உம்ராவுக்கு போனா போகையில் அது ஏன்? விமானத்தின் டிக்கெட்டுகளுடைய விலைகள் எல்லாம் அதிகம். இபாதத்தை செய்ய வர சமூகத்தை கசக்கி பிழிவதா? அவர்களை சுரண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதா? முதலாளித்துவம் போட்டுக் கொடுக்கின்ற நவீன சிந்தனைகளை எல்லாம் இஸ்லாமிய பொருளாதாரத்துக்குள் கொண்டு வந்து புகுத்தி நவீன ஜாஹிலியத்தை உருவாக்குகிற சமூகமாக மாறிவிடுகிறோம் என்றால், அல்லாஹ்வை வணங்க வருகிற சமூகத்தை சந்தர்ப்பம் பார்த்து கசக்கி பிழிந்து பொருளாதாரத்தை சுரண்டுகிற சமூகமாக மாறிவிட்டோம் என்றால், ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வருகிற சமூகத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொருட்களுக்கும், டிக்கெட்டுகளுக்கும், விசாக்களுக்கும் என்ன பெருமதியை கூட்டி அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்ட ஆரம்பிக்கிறோம் என்றால், ஹஜ்ஜி சீசன் என்றால் உதுகியா கொடுப்பார்கள் என்று விளங்கிக் கொண்டே ஆட்டுக்கும், மாட்டுக்கும், ஒட்டகத்துக்கும் இரட்டிப்பு விலை அதிகரிக்க செய்து பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற நவீன ஜாஹிலியத்திலே நானும் நீங்களும் போகிறோம் என்றால், நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஜாஹிலிய காலத்தில் இருந்து ஒரு நல்ல பண்பை பாருங்களேன். லாத்துன்னு ஒரு கடவுள் அன்றைக்கு வணங்கினாங்க. அதை நான் பார்த்து அது 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 கூடாத ஜாஹிலியத். ஆனா அந்த லாத்ன்றவர் என்ன செய்தார்? அல்லாத் கான ரஜுலன் யலுத்து சவீகல் ஹாஜ். ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஒரு உணவு தான் சவீக். அதை செஞ்சு இலவசமா கொடுப்பாராம். இன்றைக்கு எங்கடா ஹஜ்ஜிக்கு வாரவன் வாராண்டு பார்த்துட்டு இருக்கிறான், அவன் பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு. பாருங்கள் நவீன ஜாஹிலியத்தின் வடிவ மாற்றத்தை பாருங்கள். எனவே இஸ்லாம் மனிதர்களில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடத்தியது. ஜாஹிலிய காலத்திலே இருந்த அல்லாஹ்வுக்கு எதிராக செய்கிற துரோகம், பிள்ளைகள் தந்தை என்ற உறவுக்கு எதிராக செய்கிற துரோகம், பொருளாதாரத்துக்கு எதிராக நடக்கின்ற துரோகம், இந்த துரோகங்களை எல்லாம் அழித்து மனிதர்களை புனிதர்களாக வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம். அதே போன்றுதான் இஸ்லாம் நடத்திய போராட்டத்தில் ஒன்றுதான் வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. முன்னைய கால மடமை சமூகத்தில் பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் திறந்து போட்டுக்கொண்டு திரிந்த மாதிரி நீங்களும் என்ன செய்ய வேண்டாம், திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். பெண்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரம்புக்குள் இஸ்லாமிய ஆடையோடு அவர்கள் வெளியே வரலாம், பள்ளிக்கு வரலாம், பொது இடங்களுக்கு வரலாம், இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் ஜாஹிலிய காலத்து அநாகரீக காலத்து பெண்மணிகள், மடமை காலத்து பெண்மணிகள் அரைகுறையாக ஆடை அணிந்து ஆண்களுக்கு மத்தியில் சுற்றித் திரிந்ததை போன்று நீங்களும் சுற்றித் திரிய வேண்டாம். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள்? அழகாக சொன்னார்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கானத்தில் மர்அத்து தஹ்ருஜு தம்ஷி பைனர் ரிஜால். அன்றைக்கு சர்வசாதாரண ஆடையோடு பெண்மணிகள் ஆண்களுக்கு மத்தியிலே நடந்து திரிவார்கள். அவர்களுடைய நடையை வித்தியாசமான அழகில் நடப்பார்கள்.
இதைத்தான் ஜாகிலிய கால போக்கு என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்றைக்கு எங்கட பெண்களை பார்க்கிறோம், அந்நிய ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு வாரது நல்லா தெரியும், அதற்கென்றே தன்னை அலங்கரிக்கிறார்கள், அழகழகான ஆடைகளை அணிவித்துக் கொள்கிறார்கள், வித்தியாசமான நடைபாவனையிலே நடக்கிறார்கள். இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அதே போன்றுதான் தலைக்கு அவர்கள் ஒழுக்கமாக தன்னுடைய தலையை மறைத்து அணிய வேண்டிய அபாயா ஃபர்தாக்களை எல்லாம் இன்றைக்கு என்ன, ஒரு முந்தானியை சுத்திக்கிறது, 10 தடவை காத்தடிக்க கூட அது கீழே விழுந்து கொண்டே இருக்கும். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காமல் போவது, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்ட அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே நடந்து செல்வது, மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் அல்லது கணவனுடைய துணை இல்லாமல் சுருக்கி தொழுகின்ற தூரத்தை தாண்டிய பயணங்களை தனிமையிலே பெண்மணிகள் மேற்கொள்வது, இதெல்லாம் ஜாகிலிய காலத்து பண்புகளாக இருந்தது. இப்படிப்பட்ட பெண்கள் சாதாரணமாக திரிவதை ஜாகிலிய பண்பு என்று இஸ்லாம் போராட்டம் நடத்தி ஒழுக்கம் உள்ள ஆண் துணையோடு பயணிக்கின்ற இஸ்லாமிய வரம்புக்குள் ஆடை அணிந்து போகிற பெண் சமூகத்தை இஸ்லாம் உருவாக்கியது என்பதை பெண் சமூகம் புரிந்து கொண்டு இன்னும் ஏகப்பட்ட ஜாகிலிய காலத்தில் இருந்த குணங்களையும் பண்புகளையும் நடவடிக்கைகளையும் புரட்சி நடத்தி மாற்றியது அல் குர்ஆன். அந்த குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு அல் குர்ஆன் சொல்லுகின்ற நாகரிகங்களோடு உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரியட்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا